ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 90:16 இப்படி சொல்லுகிறது: உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. இந்த சங்கீதத்தை எழுதக்கூடிய மோசே இவ்விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உமது கிரியை உமது ஊழியக்காரர். சரிதானா? ஆண்டவர் அவருடைய பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஆண்டவருடைய கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அதை என்ன செய்கிறாராம்? செயல்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மகிமையை விளங்க பண்ணுவாராம். நான் தேவன் விரும்பக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாக இருந்தால், நான் மறுபடியும் அழுத்தம் கொடுக்குறேன், தேவன் விரும்பக்கூடிய ஊழியம் செய்யக்கூடியவனாக இருந்தால் ஆண்டவருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர். அதே நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான வாழ்வை கிருபையாக வைத்திருக்கிறார். உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. நான் உண்மையாய் கர்த்தரை சேவித்தால் எனக்கு மட்டும் அவருடைய கிரியை அல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய மகிமை விளங்க பண்ணும் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நான் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியர்கள் என்கிற பெயரிலே ஆண்டவரே வாழக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப கவனத்தோடு ஆண்டவர் விரும்பக்கூடிய முறைகளிலே தங்களுடைய இறைபணிகளை வைத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களுக்கு நீர் வைத்திருக்கிற கிரியைகள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் காட்டக்கூடிய மகிமை மிக மேன்மை. இதை புரிந்து நாங்கள் உமக்குள் அடங்கி வாழ ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.